என்ன வேண்டுதல் ரொம்ப பலமா இருக்கு. உங்க வேண்டுதல் தான். என்ன நினைச்சு நீங்க இல்ல, வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காது. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அதை சொல்ல வேண்டாம். ஆனா என் மனசுல நான் நினைச்சிருக்கிறது சரின்னு வந்திருக்கேன். அப்ப என் விருப்பம் தப்பு இல்லை தானே? அதை இனியும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது தான் தப்பு. இப்பவே சொல்லிடணும். என்னங்க வேண்டுதல் முடிஞ்சும் யோசிக்கிறீங்க? நீங்க நினைச்சது வரலையா? இல்ல, நான் நினைச்சதுதான் சரின்னு வந்திருக்க. அப்புறம் என்னங்க, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். எங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எங்க நீங்க நினைச்சது வரலீங்களா? அது ஒரு பக்கம் நம்ப முடியாத குழப்பமா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் வேண்ட போறது வாசு சாருக்காக. நாளைக்கு கோர்ட் கேஸ்ல வாசு சாருக்கு சாதகமான தீர்ப்பு வரணும். திவ்யா அவர் கூடவே இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க இன்னும் வாசு சார மறக்கல போல இருக்கு. இல்ல, வாசு சாருடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறத மறக்கல போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி கேக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல. அவருக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. அதுவும் திவ்யா என்ன ரொம்ப நம்புறேன். அவளுக்காக வேண்டிக்க வந்ததுல எந்த தப்பும் இல்லையே. தப்பே இல்லைங்க. சரி, நீங்க போய் வேண்டிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். வாசு சார் வினோதினி ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மனசுக்குள்ள இருக்கிறது நான் உடனடியாக அவங்க கிட்ட சொல்லியாகணும். அம்மா, இப்போ நீ எனக்கு கொடுத்திருக்கிற பதில் அந்த அம்மா சொன்னது உண்மைன்னு சொல்லுது. இத கூட நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது உன் பிள்ளைக்கு பண்ண. அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா நீ எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணி தரணும். நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வாசு சாருக்கு சாதகமா வரணும். ஒரு தகப்பனோட பாசத்தை பிரிச்சிடாத. வாசு சார் மேல திவ்யா உயிரே வச்சிருக்கா. அதை இழக்க வச்சிடாத. அவ ரொம்ப பாவம். இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க என்னால உன்கிட்ட வந்து வேண்டி முறையிடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீதான் அவர் கூடவே இருந்து இதை முடிச்சு கொடுக்கணும்.